2500 லேடிஸ்க்குலாம் தரணும். அவருக்கும் போது அவர் இருந்தால் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறோம். இருந்தாலும் எங்களுக்கு அவர் வரலையன்றது தான் மனசு கஷ்டம். ஆமாம், கஷ்டம். அது லஞ்சம் இன்னும் ஒய்யிலையே லஞ்சம் ஏகப்பட்ட இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்கேன் எடுத்ததுக்கு உள்ளார ரூமில் போய் நீல சைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ உள்ளே வச்சு கேட்குறாங்க. இவர் பேசலன்னு சொல்கிறாங்க, பேச மாட்டாருன்றாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அது நாங்கள் சினிமாவில் கட்டுற போல தான் பண்ணுவோம் எல்லாமே. நிஜத்தில் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும். 3 மாதத்தில் நம்ம சொல்ல முடியாது, இனிமேல் பண்ணுவார். முன்னே பண்ணுவார். இப்போவே நல்ல மாற்றம் தான் வந்தது. ஆர்டி ஆஃபீஸ்லாம் கூட எதுவும் பணம் வாங்கலன்னு சொல்கிறாங்க. ஆர்டி ஆஃபீஸ்லேயே இல்லை வாங்க பேச மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? எப்போவுமே பேசாமல் இருக்கவங்க வந்து பைபிள்லேயே சொல்லியிருக்கு, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவானாவான்னு சொல்லிட்டு. அவர் அதை ட்ரை பண்ணுறாரு. அது வந்து சிமிலராக அப்படியே மோடி அவங்களுடைய பேட்டர்ன் தான் அது. மாற்றம் லேசாவது தெரியுதா இல்லை ஒன்றும் தெரியல? அவங்களே பரவாயில்லையா? அவங்க தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இவங்க பொண்ணும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. விஜய் வந்து பொம்மை ஆதவர்ச்சினா தான் முதலமைச்சர். நியூஸ் கஃபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லீமா ரோஸ். டிவிகே கவர்மெண்ட் வந்துட்டு 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாளில் வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் எப்படி இருக்குது, இல்லை இந்த டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு மக்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. 2500 லேடிஸ்க்குலாம் தரணும். அவருக்கும் போது அவர் இருந்தால் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் இருந்தால் தான் செய்வார். அவர் நினச்ச கூட பார்க்கல இப்படி ஆவான்னுட்டு. இருந்தாலும் எங்களுக்கு அவர் வரலையன்றது தான் மனசு கஷ்டம். ஆமாம், கஷ்டம் தோன்றுறது. தலைவர் ஸ்டாலின் தானா? ஆமாம், எனக்கு ஸ்டாலின் தான்ப்பா. என்ன ஆட்சி நடக்குது? ஒன்றுமே நடக்கலையே. அது லஞ்சம் இன்னும் ஒய்யிலையே லஞ்சம் ஏகப்பட்ட இல்லை. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து 30 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ ஸ்கேன் எடுத்ததுக்கு 30 ரூபா. இப்போ உள்ளார ரூமில் போய் நீல சைட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோ உள்ளே வச்சு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்டாங்க, வாங்கினாங்க. 30 ரூபா கேட்குறாங்க. அனைத்து பேர்த்துக்கிட்ட அதேமாதிரி வாங்குறாங்க. அவங்க டாக்டர் வாங்கலைன்னாலும் இவங்களுக்கு எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு கொடுத்து வச்சு தானே அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க காசு கொடுக்குறாங்க. என் முன்னாடி நடந்து நானே கொடுத்துருக்கேங்க. லஞ்சம் வேறு வடிவத்தில் நடக்குது. ஆமாம், அவங்க டேரெக்டாக வாங்க முடியாது, வேறு வழியில் வந்து வாங்குறாங்க. திமுக பதில் இவங்க வந்ததுக்கு ஏதாவது மாற்றம் லேசாவது தெரியுதா இல்லை ஒன்றும் தெரியல? அவங்களே பரவாயில்லையா? அவங்க தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இவங்க பொண்ணும் அவ்வளோ ஒன்றும் தெரியல. விஜய் வந்து பொம்மை ஆதவர்ச்சினா தான் முதலமைச்சர். அப்படி இருக்காப்புல. முதலமைச்சர் யாருன்னா இது ஆதவர்ச்சினா தான். இப்போ இந்த 200 யூனிட் ஃப்ரீ எல்லாம் கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து முன்னே வந்து 1400 கட்டின 400 கட்டினது, 700 கட்டிக்கிட்டு 920 ரூபா கட்டினது. இப்போ 1770 கட்டுறோம். ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்போ அப்படி தானே இருந்துச்சு இல்லையா? அவங்கள்ட்ட அப்போ வந்து காசு வாங்கலை, வேறு வேலை வச்சுக்கிட்டாங்களா எனக்கு தெரியாது. அப்பெல்லாம் டேரெக்டாக வாங்குறாங்க. இவங்க டேரெக்டாக 30 ரூபா கேட்குறாங்க. இல்லை, இந்த கரண்ட் பிரச்சனை இபி பில்லாம் நிறைய வருதுன்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ரொம்ப தம்பா வந்திருக்கு. கஷ்டமா. எவ்வளோ வந்திருக்கு? எங்களுக்கு வந்து 3000 ரூபாய் கிட்ட வந்திருக்கு. போன மாதம் எவ்வளோ வந்துச்சு? போன மாதம் கம்மியாக தான் வந்தது. இந்த 2 மாதத்துக்கு ஒரு அடி வந்துலையா? அதிகமாக வந்திருக்கு. இப்போ போலீஸ் தொந்தரவு இல்லை மற்றவங்க மாமூல் கேட்குறது அந்த மாதிரி அதெல்லாம் எப்பவுமே கிடையாதுப்பா. எப்பவுமே கிடையாது. நான் 15 வருஷமா வேற யாரும் பிரச்சனை பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்கப்பா. யாரும் பண்ண மாட்டாங்க. போலீஸ்காரங்க வந்தால் கூட எங்கிட்ட காசு கொடுத்து தான் சாப்பிட்டு போகிறாங்க. அது எப்பவுமே எப்பவுமே. ஆமாம், என்கிட்ட ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குது. சிறப்பாக போயிட்டு இருக்கு. என்ன நல்லா பண்ணியிருக்காரு இந்த 100 நாள்? நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எண்ணம் இல்லை, கையை விட்டு எண்ணம் இல்லை சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு பண்ணி. ஆமாம், பண்ணியிருக்காரு. மாற்றம் தெரியுது, நல்லா தெரியுது. ஆமாம், பெண்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாரு. 1000 ரூபா தானே ஸ்டாலின் கொடுத்தது தான் கொடுக்குறாரு. இப்போ கொடுப்பாரு. என்ன அவசரப்பட்டா எப்படிங்க உடனே கொடுத்துருவாரா? ஒரு நாளில் எப்படி பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் டைம் கேட்டிருக்கேன். அப்புறம் இப்போ சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் பஸ் விட்ருக்காரு. அது போயிட்டு வந்துட்டுருக்காங்க. மக்கள் நல்லா பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா பஸ்லேயும் லேடிஸ் ஃப்ரீனாரு. அது ஏற்கனவே ஸ்டாலின் விட்டுறது தானே. இது வந்து இப்போ விட்டுறது வந்து சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் போகலான்னு இருக்காரு. அது போயிட்டு இருக்குது. ஜனங்க போயிட்டு இருக்குது, பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க நல்லா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நக்கல் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை, நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அது நக்கல் இல்லை. மாற்றம் தெரியலையாண்ணா? இப்போ அது இதுக்கு நல்லா அதிமுகவே இருந்திருக்கலாம்னு தோணுது உங்களுக்கு? இல்லை, 2 பேரும் தான் இவர் வந்தால் நல்லா இருக்கான்னு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. 2 பேருக்கும் இல்லாமல் இவர் இல்லாமல் அவர் இல்லாமல் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு. அவங்களுக்கு ஆட்சி எப்படி பண்ணுறது புரியலையோ? அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டான ஒரு இது வரைக்கும் நீங்கள் ஜெயலலிதா கலைஞர்லாம் பார்த்துருப்பீங்க, அம்மா கலைஞர்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டாலின் எடப்பாடியை கூட பார்த்துருக்கீங்க, ஓபிஎஸ் கூட பார்த்துருக்கீங்க. அவங்களுடைய ஆட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். இவருடைய ஆட்சி முறை எப்படி இருக்குது? இவர் பேசலைன்னே சொல்கிறாங்க, பேச மாட்டாருன்றாங்க. அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அது ஆக்ஷன் தான். அது நாங்கள் சினிமாவில் கட்டுற போல தான் பண்ணுவோம் எல்லாமே. நிஜத்தில் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும்.
சினிமாவில் என்ன பண்ணுறோம் அதை தான் இதில் பண்ணுறோம். வந்து ஆட்சி தொடரும்னு நினைக்கிறீங்களா? தொடருமா? நீடிக்குங்க ஆட்சி. ஸ்டாலின் இருக்கும்போது கஞ்சா பொருள், போதை பொருள்லாம் அது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது 100% குறைஞ்சிருது. ஏன்னா 100% ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டாஸ்மாக்லாம் ஆன்லைனில் விற்கிறாரு அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துப்பட்டு வராதுங்க. அதாவது அவர் வந்து சரி பண்ணுவாருன்னு தான் சொல்லி வந்திருக்காங்க. இப்போ இதை கம்மி பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னா உடனே எப்படி முடியும் சொல்லுங்கள்? அவர் வந்து நல்லதை செய்யணும் தான் வந்திருக்காரு. இவர் தான் கோட் சூட்டில் இருக்காரு. பட்டு வேட்டி பட்டு சட்டையிலையும் வராரு. எங்கே வராரு? வெள்ளிக்கிழமையான பட்டு வேட்டி. நாங்கள் கவனிக்கலையே. அப்போ எங்களுக்கு கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்குது. நாங்கள் கவனிக்கல அது. ஆனால் வராருன்னா நான் கவனிக்கல. எனக்கு பார்த்து எங்கள் தலைவர் வந்து கோட் சூட்டில் தான் வராரு. ஆமாம், எங்கள் தலைவர் அவர் தான். தானே தலைவர் அவர் தான். அந்த படத்தில் இருந்து படத்துல இல்லை, அப்பயத்துலேருந்து அவர் எங்கள் தலைவர் தான். அவர் கண்ணில் சும்மா அப்படி சொல்லிட்டு தண்ணி வந்தாலுமே எங்கள் கண்ணில் வந்து தண்ணி வரும் படத்துலலாம். இப்போ வந்து அவர் நல்லதை அது எப்படி இருக்கு? நல்லதை செய்யணும்னு கெட்ட பேர் வாங்குறதுக்கு இவர் சும்மாவே இருந்து படம் நடிச்சிட்டு இருந்திருக்கலாம்னு தோணுதா? அப்படியெல்லாம் இல்லை, அவர் படத்தை மிஸ் பண்ணுறோன்னு தான் தோணுது. படத்தை மிஸ் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்க சொல்லலாமா? நடித்தா நல்லா தான் இருக்கும். நடிக்கக்கூடாதுன்றாங்களே. நடிக்க மாட்டேன்ட்டாரு. சொல்லக்கூடாது, அதான் பண்ணவே கூடாதானே இதுலேயே இருக்குது. இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. வர லஞ்சம்லாம் இல்லை. யாரும் இப்போ வாங்குறதுக்கு பயப்படுறாங்க ஆஃபீஸர்லாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதில் பரவாயில்ல. சட்டம் ஒழுங்கூட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகாரிகளை பயப்படுறாங்க. இப்போ சில விஷயத்த சொல்ல முடியல, சில விஷயத்த சொல்ல முடியுது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. மக்கள் இதில் புரிஞ்சுட்டுப்பாங்க. நான் பேசுறதுல புரிஞ்சுட்டுப்பாங்க. நல்லதாக தான் பண்ணுறாங்க. இன்னும் ஒன்று இந்த போதையை ஒழிக்கணும், அது இல்லாத ஆக்கணும். அதுதான். மீதி எல்லாம் நல்லதாக தான் இருக்குது. இப்போ தானே வந்துக்கிறாங்க. வந்தோடனே நம்ம அர்ஜென்ட் படக்கூடாது எதையுமே. இதுக்கு மேலே தான் செய்வார். 100 நாளில் இப்போ எல்லாமே பண்ண முடியுமா? இப்போ நம்மளால கூட பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தானே வந்துக்கிறாரு. எல்லாம் நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஃபஸ்ட்டோட இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. எல்லாரை விட சின்ன வயசில் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. நல்லா இந்த 100 நாளில் அருமையான ஆட்சி செய்கிறாரு. அது இல்லாமல் நல்ல மனுஷனாக இருக்கார். அவருக்கு எவ்வளோ எல்லா சொத்து சுகம் இருந்த பிறகு கூட இதுக்கு வந்து அவர் கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை. ஆனாலும் மக்களோட மக்களாக இருக்கணுன்ற எதுக்குனாலும் முன்னே போய் நின்று இப்போ அவர் எந்த இதுக்கு போனாலும் முன்னாடி அவர் தான் போகிறாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படியே ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறோம்ப்பா. ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், போதை இல்லாத, அதாவது குடிப்பழக்கம் இல்லாத நிறைய குடும்பங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்க்குறோம். நிறைய அழிவு, பயங்கரமாக கண்ணீர் விடுறாங்க நிறைய ஜனங்க இந்த குடிப்பழக்கத்தில். கடவுளேன்னு அவர் வந்து இந்த ஒயின் ஷாப்பை மூணுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது இல்லாமல் போதை பழக்கத்துலேருந்து பிள்ளைங்களை மீட்டு எடுக்கிறாருன்னா அதுவே பெரிய எங்களுக்கெல்லாம் எங்கள் வாரிசுங்களுக்கும் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கும் எங்கள் தலைமுறைங்களுக்கே வந்து அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். இன்னும் அதை தான் எதிர்பார்க்குறோம். அதை செஞ்சாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ விஜய் வந்து டிவி கட்சி வந்து மாற்றம் இருக்குது. ஏன்னா மாற்றத்தை திருப்பி தானே இருக்கிறாரு. எல்லாத்தையும் சில விஷயம்லாம் பண்ணினுக்கிறாரு. இந்த கெஞ்சாவை ஒழிக்கணும். ஏன்னா அந்த கெஞ்சா வந்து லேடிஸுங்க இங்கெல்லாம் வந்து அடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாதிப்பு, ரொம்ப பாதிப்பாகுது. அவங்க நாளைக்கு குழந்தை பிறக்காதான்னு தெரியல. அவங்களுக்கு கெஞ்சா அடிக்கிறாங்க லேடிஸுங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னால் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இதை வேறு மாத்திரை ஊசி அதெல்லாம் போடுறாங்க. வேறு அது எங்கே போய் வாங்குறாங்கன்னா தெரில. எங்கே போய் இங்கே தான் வந்து அடிக்கிறாங்க, சுற்றி அடிக்கிறாங்க. போலீஸு வந்து அப்பப்போ தெத்தி அனுப்புகிறாங்க. கரெக்டாக 10:30 மணி வந்து தெத்தி அனுப்பிச்சிடுவாங்க. 10 மணி கரெக்டாக தெத்தி அனுப்பிச்சிடுவாங்க. எல்லாரையும் யாரும் பீச்சில் சொல்லி தெத்தி அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கு வந்துடுவாங்க. காலையில் விடிய காலையில் வரணும். இந்த சில விஷயங்களை வந்து அதுக்கு கட்டுப்படுத்தணும். இதுவும் எந்த மரமும் கொண்டாட ஒன்றும் இருக்கே தான் இருக்குது. நான் முதியோர் பிச்சை 1500 அதே தான் வாங்குறேன். வேறு எதுவுமே வாங்குறேன். அவர் வந்த திட்டங்களாக ஒன்றும் அறிவிக்கல. அவர் வந்தார், நல்லா செய்யணும், ஓட்டு போட்டோம். இன்னும் நல்லா செய்யலை, சரின்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் செயலில் ஒன்றும் செயல்படல. ஆட்சி வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்கள் வேணால் நிகழ்ந்துருக்கு. மக்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இப்போ ரீசன் என்னன்னா, சில இடத்துல வந்து இந்த லஞ்சம் இல்லாமல் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் ரொம்ப கேட்குற மாதிரி இருக்குது. சிலது என் ஃப்ரெண்ட்ஸும் வந்து போய் பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பகலில் போகும்போது கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீயாக போகிறாங்க மக்கள். ஸோ அந்த மாதிரியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சிகள்லாம் வந்து இந்த கடன்லாம் வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அந்த கடன்லாம் இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க தெரியுது. ஆனால் சில விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல்லே இல்லாமல் நடக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வீட்டு வரி வந்து திடீர்னு ஏற்றிருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் பில்லு திடீர்னு வருது. ஸோ அந்த மாதிரி நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஆகணும். ஸ்ட்ரிக்டாக வந்து அதை ஃபுல்லாக இன்னும் 100க்கு 50% கரெக்ட் ஆகுது. இன்னும் 50% இருக்குது. அதையும் கரெக்ட் பண்ணணும். அதே போல் சில நேரத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இன்னமும் சில இடத்துல வாங்குறாங்க. அதையும் கொஞ்சம் பார்க்கணும். அவருக்கு பார்வைக்கு போகணும். அது பாதைக்கு போனால் தான் அது கொஞ்சம் இதுவாகும். மற்றபடி எதுவும் இல்லை, நல்லா இருக்குது ஆச்சு. என்ன விஷயம் சொல்கிறதுனா, இந்த விலைவாசிகள்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லாயிருக்கும்.
அத்தியாவசிய பொருட்கள் மக்கள் வாழ்கிறதுக்காக. இப்போ கரண்ட் பில்லாம் பாருங்கள், நானும் 15 வருஷமாக இருக்கேன், வாடகைக்கு தான் இருக்கிறேன். 500 400 அப்படி தான் கரண்ட் பில் வரும். இப்போ போன மாதம் 906 இந்த மாதம் 1200. அதெல்லாம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல், எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் கரண்ட் பில் ஏற்றிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறது இதுவரையும் ஏஐ ஆஃபீஸில் போய் கேட்டாலும் அவங்க அதுக்கு தகுந்த பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பால் இந்த மாதிரி விலைகள்லாம் கொஞ்சம் அத்தியாவசிய பொருட்கள், மக்கள் ஏழை மக்கள் வாழ்கிற அளவுக்கு தேவையான பொருட்களை விலைவாசியை குறைக்கணும். பிளாட்பார்த்து மேலே கடை வச்சுன்னுக்கிறவங்க தான் எங்களுக்கு இது சரியில்லைன்னு சொன்னால் உடனே யாராவது அவங்க இதில் வந்து அவங்க கட்சிக்காரங்களே வந்து அக்கா இது கேட்பாங்க. என் கஸ்டமரே இருக்காங்க, வட்டம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அக்கா இங்கே சாப்பாடு நல்லா இருக்குதா, நல்லா இல்லைன்னா உடனே போய் சொல்லி மாற்றுறாங்க. எல்லாம் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கு. நல்லா செயல்படுறாரு, மக்களுக்கு பார்த்து செய்கிறாரு. மக்களுக்கு அந்த மக்கள் எதனா ஒன்று குறை இருக்குதுன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் அந்த இதில் போடுறோன்னா அதில் நல்லது எதையோ அதை பார்த்து எடுத்து நல்லதாக பார்த்து செய்கிறாரு. மக்களுக்கு இப்படி தான் ஆட்சி இருக்கணும், மக்களுக்கு நல்ல சேவை செய்யணும். இல்லை இன்னும் சில குறைகள்லாம் சொல்கிறாங்களா? அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலை, கரண்ட் போகுது, இபி பில் அதிகமாக வருதுலாம் சொல்கிறாங்களா? அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? யாருமே உடனே வந்து ஆட்சிக்கு வந்தவொடனே அவருக்கு கொடுத்த வாக்குறுதி உடனே யாரும் நிறைவேற்ற முடியாது. ஏன்னா ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது. அது உடனே யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த உள்ள இருக்கிற ஆட்சி அதிகாரத்தில் உள்ள என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே எப்படி இருக்குது பார்த்து தான் பொறுமையாக தான் எல்லாமே பண்ண முடியும். நம்ம போன உடனே எல்லாமே பண்ணணும்னு நினச்சா அது பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறதுலாம் எப்படி இருக்குது? டிராஃபிக் போலீஸ்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க? டிராஃபிக் போலீஸ் நல்லா தான் நடந்துருக்காங்க. ஆட்டோ ஓட்டினா எங்களுக்கு அந்த மீட்டர் கட்டணம் தான் ஒன்றும் ஏற்றி கொடுக்காத வச்சுருக்காங்க. அரசு கோரிக்கை வச்சுருக்கீங்களா? அது அரசு வச்சுக்கிறோம், போக்குவரத்து அமைச்சர்கிட்ட போய் மனு கொடுத்துருக்கோம், பேசியிருக்கோம். அதோட நடவடிக்கை கொஞ்சம் பார்த்து நல்லா. இப்போ எவ்வளோ கட்டணம் கேட்குறீங்க? மீட்டர் கட்டணம் எங்களுக்கு மினிமம் வந்து ஒரு இப்போ கவர்மெண்ட் போன ஆட்சியில் வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா பீரியடில் ஏற்றினது 12 ரூபாய் கொடுத்தாங்க. மினிமம் இப்போ 1.800 மீட்டருக்கு வந்து 25 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபா போட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கேஸ் விலைவாசி, பெட்ரோல் விலை எல்லாம் ஏறி இருக்குது. நாங்கள் எஃப்சி பண்ணணும், இன்சூரன்ஸ் பண்ணணும், டேக்ஸ் கட்டணும், நிறைய வேலை இருக்கிறதால இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து எங்களுக்கு மினிமம் வந்து 50 ரூபா 1.8 கிலோமீட்டருக்கு. அதுக்கு அடிஷன் ஒரு கிலோமீட்டருக்கு 25 ரூபா போட்டாங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். மாற்றம் தான் நான் எல்லாமே புதுசாக வந்திருக்கிறதுல எல்லாம் செய்வார். இனிமேல் ஒன்றும் செய்வார் கண்டிப்பாக. 3 மாதத்தில் நம்ம சொல்ல முடியாது, இனிமேல் பண்ணுவார். முன்னே பண்ணுவார். இப்போவே நல்ல மாற்றம் தான் வந்திருக்கு. யாரும் எங்கேயும் பணம்லாம் வாங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆர்டி ஆஃபீஸ்லாம் கூட எதுவும் பணம் வாங்கலைன்னு சொல்கிறாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே இல்லை வாங்குறது. நிறைய பேர் இபி பில்லாம் அதிகமாக வருது, அதான் சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே. ஆமாம் நம்பலாம். விஜய் மேல் நம்பிக்கை இருக்குது. ஓவராலாக வந்து மாற்றம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் அட்லீஸ்ட் அவர் சட்டமன்றத்தில் மக்களை பார்க்க வச்சுருக்காரு. நேரடி ஒளிபரப்பு. ஆமாம். ஸோ அதனால் வந்து இன்னும் அவருக்கு மேபி ஆனால் என்னது கிரவுண்டில் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சார்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாற்றம்ன்றது தெரியுது. ஏன்னா 70 வருஷம் ஒரே டீம் இருக்கப்போ, திராவிடமன்றக்கப்போ இவர் ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் கொண்டு போகிறாரு. பட் ஆனால் அது என்னென்னா மக்களுக்கு நடைமுறையாக பெனிஃபிட் ஆகுதா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதை சொல்கிறீங்க நேரடியானா? இப்போ என்ன லஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி மக்களுக்கு அது தெரியலையா லஞ்சம் முடிஞ்சிருக்கு? அவங்க எந்த ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி சொல்கிறோமோ மக்கள் அதுக்குள்ளே தான் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ அவர் லஞ்சம் ஒழிஞ்சிச்சின்னு சொன்னால் எஸ் மக்கள் அதை நம்புகிறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் வாங்குறதில்ல அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் அப்படின்னு கேட்குறோம். பட் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறது ரோடு. அதை ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா எல்லாருமே இப்போ நீங்கள் கூட வந்து இந்த வரீங்க அப்படின்னா பைக்கில் வந்திருப்பீங்க, ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். நம்ம அடிப்படையாக எதிர்பார்க்கறது ரோடு. அவர் இதெல்லாம் அவருடைய இதுலேயே சொன்னார், அவருடைய எலெக்ஷன் ப்ரொப்போசலில் சொன்னார். அதே மாதிரி தண்ணி, இன்றைக்கி ரொம்ப பேர் சென்னையில் தண்ணி கேன் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது அவங்க நடைமுறையாக கவர்மெண்ட் என்ன ப்ராசஸ் பண்ண முடியுமோ பண்ணணும். நம்ம மெயினாக இது 2 தான் எதிர்பார்க்குறோம். விலைவாசி உயருக்கு அவர் எதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அரிசி விலை ரொம்ப ஏறிடுச்சுன்றாங்க, கரண்ட் பில் அதிகமாக வருதுன்றாங்க. நீங்கள் அதெல்லாமே வந்து அடிப்படையாக வந்து ஜிஎஸ்டி ஏறுறப்போமே எல்லாமே ஏறிடும். அது வந்து ஒரு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதில் இப்போது பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. ஆனால் இபி பில் வந்து இவங்க கிட்ட தானே இருக்குது. இபி பில் இவங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே சில எரர் வரதான் செய்யும். மேபி அது இவங்க புது ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, கேல்குலேஷன்ஸ் சில இடத்துல தப்பாக இருந்திருக்கலாம். பட் அதனால் நம்ம அதை மேபி அடுத்த இதில் அவங்க சரியாக பண்ணுறதுல சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த காவிரி இஷ்யூ, மேகதாது இஷ்யூலாம் அவர் சரியாக செயல்படலைன்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. அது எப்படி இருக்குது? இல்லை, இவ்வளோ நாளாக வந்து காவிரியை வந்து ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து நடைமுறையாக இவர் ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா நம்ம
இவர் ஏதோ ஒத்து போகிற மாதிரி அங்கே இருக்கிறது காங்கிரஸ், மேகதாது அங்கே பேசினா இங்கே இவர் காங்கிரஸோட தான் கூட்டணி இருக்கார். ஸோ இது வந்து 70 வருஷ பாலிடிக்ஸு, இதுக்கு நம்ம எதுவும் சொல்லவே முடியாது. இங்கே இருக்க இவர் கல்பாக்கமுடைய அனல் மின் நிலையத்தில் இவர் கை வச்சாருன்னா மேகதாதுவுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நடைமுறையாக சொல்லுமே, அது வந்து வாய் வார்த்தையில் பேசுகிற பாலிடிக்ஸ் மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வந்து ஓகே தான் இல்லையா அந்த ஆட்சி? சார் அதான் சார், நம்ம 100 நாள் தான் வந்திருக்காரு, சூப்பராக பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் ரோடு போகிறதுக்கு அவர் யாரையும் கேட்க வேண்டாம், தண்ணி சரி பண்ணுறதுக்கு அவர் யாரையும் கேட்க வேண்டாம். அத்தியாவசியத்தை ஃபஸ்ட்டு அவர் செஞ்சிடணும். ஏன்னா அவருக்கு இந்த வாட்டி ஓட்டு போட்டது வந்து அத்தியாவசியத்தை எதிர்பார்த்த மக்கள் தான். பணக்காரங்க மேபி அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போட்டிருக்கலாம். பட் அவர் பேசின அவருடைய எலெக்ஷன் ப்ரொபோசல்ஸ் எல்லாமே ஒரு காமன் மேனுக்காக கண்டி பேசியிருக்காரு. அதுலேயே இந்த லேடிஸ்க்கு 2500 ரூபா தரல, சிலிண்டர் பற்றி எதுவுமே சொல்லன்ற இதெல்லாம் இருக்குல்ல. சரி, அதுக்கு தான் அவங்க பதவி ஏற்கிறப்பமே சொல்லிட்டாங்க ஒன்றும் ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொன்னேன், இது வந்து ஒரு மாதிரி பயஸ்டாக போகும். ஏன்னா ஃபண்டு இல்லைன்னு சொல்கிறாரு அவரே வந்து, ஆனால் இப்போ 100 ஏசி பஸ்ஸு விட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதான் சொன்னேன், விஜய் பேச மாட்டாரு, ப்ரெஸ் கிட்டையும் பேச மாட்டாரு, சட்டசபையில் கூட அதிகம் பேச மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்போவுமே பேசாமல் இருக்கவங்க வந்து பைபிள்லேயே சொல்லியிருக்கு, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவானாவான்னு சொல்லிட்டு. அவர் அதை ட்ரை பண்ணுறாரு. அது வந்து சிமிலராக அப்படியே மோடி அவங்களுடைய பேட்டர்ன் தான். அது எங்கே பேசணுமோ அங்கே பேசுகிறாரு. பட் அவர் இன்னும் ஒரு படத்தில் இருக்க மாதிரியே தான் அவர் பேசுகிறாரு. அது மக்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அவர் சிரிச்சிட்டு பேசினா விஜயை பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. மேபி அவங்களுக்குன்னு ஒரு நடைமுறை தேவை வரப்போ தான் அவர் பேசுகிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா. அவர் எப்பயும் போல் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. படத்தில் வரல, இப்போ அதுக்கு பதிலாக உங்களுக்கு டிவியில் வருவார், இதுக்கப்புறம் டெய்லி பார்ப்போம். இம்ப்ரெஸ் பண்ணுறாரு, எப்பயும் போல் இம்ப்ரெஸ் பண்ணுறாரு. பட் நடைமுறை எனக்கு என்ன பெனிஃபிட், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இவரை சூஸ் பண்ணுறாங்க. பட் வேண்டான்னு சொன்னதுக்கு இவர் ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுக்கப்புறம் ஆமாம் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்டு தான்றது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் எதுவுமே ஒரு குறையலாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. டிவிகே கவர்மெண்ட்டுடைய இந்த 100 நாள் ஆட்சி வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நம்ம கேட்டவருக்கு எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில மாற்றங்கள் பார்த்துருக்கோம், இன்னும் வரக்கூடிய நாட்களை பார்க்கக்கூடியது நிறைய இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து நிறைய கோரிக்கைகளும் வச்சுருக்காங்க. உங்களுக்கும் இந்த 100 நாள் தாவேக்கா அரசு திட்டத்தில் வந்துட்டு ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, இல்லை கோரிக்கைகள் இருக்குது, இல்லை நீங்களும் ஒரு சில மாற்றங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. நியூஸ் கஃபே டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.